R15 2020 இன்றைக்கி நீங்கள் ஸ்மால் கெப்பாசிட்டி பர்ஃபார்மன்ஸ் மோட்டர் சைக்கிள்ஸ் வாங்கணும்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் பேக் இன் 2008 ஒரு பக்கா ஸ்போர்ட்ஸ் பைக் யமஹா கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. R15 வெர்ஷன் 1 லிக்விட் கூலிங், 4 வால்ஸ் அண்ட் டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம்னு நம்ம கேள்விப்படாத ஃபீச்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கப்புறம் லான்ச் ஆன வெர்ஷன் 2 நிறைய பேரோட ட்ரீம் பைக்காகவே மாறிடுச்சு. அண்ட் ரீசெண்டாக லான்ச் ஆன வெர்ஷன் 3 அதே சேம் சக்ஸஸ் ஃபார்முலாவை ரீட்டைன் பண்ணுது. ஒரு பிராண்ட் கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக இந்த செக்மெண்ட் எப்படி டாமினேட் பண்ணுறாங்க. இவ்வளோ காம்படிட்டர்ஸ் வந்ததுக்கப்புறமும் ஸ்டில் நம்ம V3 சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் தான் என்ன? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். வெல்கம் டு ரவ் நைட்ரோ. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்க போகிற என்ன ஃபஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய விஷயம் பைக்கோட டிசைன். R15 இதை பர்ஃபெக்டாக பண்ணுது. டிசைன் வைஸ் BS6 வேரியண்ட்டுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவும் யமஹா கொடுக்கல. சிம்பிளாக 2 பெயிண்ட் ஸ்கீம்ஸ்க்கு புது ஸ்டிக்கரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேசிங் ப்ளூ வேரியண்ட்டுக்கு ப்ளூ அலாய் வீல்ஸும் கொடுத்துருக்காங்க. மிச்சபடி டிசைன் ஷார்ப் அண்ட் எலிகண்ட்டாக இருக்குது. ஷார்ப் LED ஹெட்லைட் அண்ட் டெயில் லேம்ப் நீட்டாக மர்ஜ் பண்ணியிருக்காங்க. பாடி பேனல்ஸ் எல்லாமே ஃப்ளூயிடிக்காக இன்டகிரேட் ஆகுது. V3 சிம்பிளி இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் லுக்கிங் பைக்குன்றதில் சந்தேகமே இல்லை. யமஹா தொடர்ந்து V3யோட ஃபிட் அண்ட் ஃபினிஷை இம்ப்ரூவ் பண்ணிட்டே வராங்க. ஆனால் BS6 மாடல்லையும் பேனல் கேப்ஸ் அதிகமாக தான் இருக்குது. சில இடத்துல ஃபிட் அண்ட் ஃபினிஷ் டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். V3யோட டிசைன் யமஹா R1 அண்ட் R6 ஹெவியாக பேஸ் பண்ணியிருக்கிறனால சூப்பர் பைக்ஸ் மத்தியில் கூட R15யோட டிசைன் ஸ்டாண்ட் அவுட் ஆகலை. V3யோட ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், டாக்கோமீட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், ரியல் டைம் மைலேஜ் என எல்லா இன்ஃபர்மேஷனையும் ப்ரொவைட் பண்ணுது. பட் எனக்கு V2வோட அனலாக் டாக்கோமீட்டர் ரொம்ப ஃபேவரட். V3லையும் அதை கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். BS6 வேரியண்ட்டுக்கு நியூ ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா R15க்கு இப்போ புதுசாக டியூல் ஹார்ன் செட்டப் கொடுத்துருக்காங்க. சிட்டி டிராஃபிக்கில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் சைட் ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. இதனால் தெரியாமல் சைட் ஸ்டாண்ட் போட்டு ரைட் பண்ண முடியாது. இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். BS6 R15 V3 பவர் பண்ணுற 4 வால்வ் இன்ஜின் 18.6 PS பவர் 10,000 RPMலையும் 14.1 Nm டார்க் 8,500 RPMலையும் ஜென்ரேட் பண்ணுது. இந்த ஃபிகர்ஸ் BS4 மாடலை விட 0.7 PS அண்ட் 0.6 Nm கம்மியாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக் மேனுஃபேக்சரரும் BS4 டு BS6 டிரான்சிஷனை அவங்க பீக் பவர் அண்ட் டார்க்கில் பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் யமஹா இதில் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா பைக்கும் BS6னால 3 to 5 kgs வெயிட் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. பட் வெர்ஷன் 3 1 kg கூட வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் எமிஷன் நார்ம்ஸை மீட் பண்ணுது. இதனால் R15 பொறுத்த வரைக்கும் பவர் டு வெயிட் ரேஷியோவில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. இதனால் ப்ராக்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ்லையும் எந்த ஒரு பெரிய வித்தியாசத்தையும் பார்க்க முடியல. இன்ஃபேக்ட் BS4 V3 ஓனர்ஸால் மட்டும்தான் ஸ்லைட்டாக அந்த பஞ்ச் மிஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது. 0 to 60, 0 to 100 டைமிங்ஸ் அண்ட் ஈவன் டாப் ஸ்பீடுமே 2 மாடல்ஸ்க்கும் ஐடென்டிக்கலாக தான் இருக்குது. யமஹாவோட இந்த 155cc இன்ஜினை ஸ்பெஷலாகிற விஷயம் இதோட VVA டெக்னாலஜி தான். VVA அதாவது வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் மூலமாக இன்ஜினோட லோ RPMஸில் சின்ன கேம் ப்ரொஃபைல் ரன் பண்ணி டார்க்கையும் மைலேஜையும் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அதே நேரத்தில் ஹை RPMஸில் பெரிய கேம் ப்ரொஃபைல் ரன் பண்ணி பாரையும் டாப் ஸ்பீடையும் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. 7400 RPMல பெரிய கேம் ஆக்டிவேட் ஆகிறத VVA இண்டிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஒரு சொலினாய்ட் 2 கேம் ப்ரொஃபைலையும் சேஞ்ச் பண்ணுறத சின்ன சவுண்ட் மூலமாக கேட்கவும் முடியுது. இந்த செக்மெண்ட்டில் இந்த ஃபீச்சரை யாருமே ஆஃபர் பண்ணல. இன்ஃபேக்ட் வேர்ல்ட்லேயே 5 ப்ரொடக்ஷன் பைக்ஸில் மட்டும்தான் வேரியபிள் வால்வ் ஆக்சுவேஷன் இருக்குது. அதில் V3யும் ஒன்று. ஸோ VVAனால ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் R15 சஃபர் ஆன டிராஃபிக் கண்டிஷன்ஸில் V3யை ஈஸியாக ஓட்ட முடியுது. பைக்கோட லைட் வெயிட் அண்ட் ஃப்ளிக்கபிள் நேச்சர்னால ஈஸியாக டிராஃபிக்கில் ஃபில்டர் பண்ணலாம். R15யோட இன்ஜின் ஹீட்டும் சுத்தமாக ஃபீல் ஆகலை. யமஹாவோட லிக்விட் கூலிங் அண்ட் டை கேஸ்ட் அலுமினியம் இன்ஜின் பிளாக் ஹீட்டை ரெடியூஸ் பண்ண ரொம்பவே யூஸ் ஆகுது. பட் இந்த கமிட்டட் ரைடிங் பொசிஷன் ஸ்டாப் அண்ட் கோ பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதனால் ஹெவி டிராஃபிக் சுச்சுவேஷன்ஸில் V3 ஃபிட் ஆகலை. VVAனால டிராஃபிக்கில் மேக்ஸிமம் கியர் ஷிஃப்ட்ஸ் இல்லாமல் 3rd கியர் 4th கியர்லேயே ரைட் பண்ணலாம். பட்
ஃபாஸ்ட்டாக ஓவர்டேக்ஸ் பண்ணோம்னா கியர் ஷிஃப்ட்ஸ் அவசியமாகிடுது. இந்த இடத்துல R15ஓட கியர் பாக்ஸை பற்றி நான் சொல்லியே ஆகணும். கியர்ஸ் 1 to 3 ஷார்ட்டாக இருக்கிறனால ஃபாஸ்ட்டாக ஆக்சலரேட் பண்ண முடியுது. 4th, 5th and 6th கியர்ஸ் டாலாக இருக்கிறனால டாப் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹைவே க்ரூசிங்க்கும் ஹெல்ப் பண்ணுது. உண்மையிலே Yamaha இந்த கியர் ரேஷியோஸை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்மூத் அண்ட் பாசிட்டிவ் கியர் பாக்ஸ் ஒரு கியர் ஷிஃப்ட்டையும் என்ஜாய் பண்ண வைக்குது. R15ல கியர் ஷிஃப்ட்ஸை என்ஜாய் பண்ண வைக்கிற இன்னொரு விஷயம் இதோட ஸ்லிப் அண்ட் அசிஸ்ட் கிளச் தான். ஒரு நார்மல் கிளச்சில் கிளச் லீவரை ப்ரெஸ் பண்ண உடனே இன்ஜினையும் கியர் பாக்ஸையும் ப்ரெஷர் பிளேட் செப்பரேட் பண்ணிடும், ரிலீஸ் பண்ணால் ஜாயின் பண்ணிடும். பட் ஸ்லிப்பர் கிளச்சில் அக்ரெசிவாக கியர் கட் பண்ணி கிளச்சை ரிலீஸ் பண்ணோம்னா ரியர் வீல் ஸ்பீட் இன்ஜின் ஸ்பீடை விட ரொம்ப அதிகமாக இருக்கிற பட்சத்தில் பேக் வீல் ஸ்கிட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கிளச் ஆட்டோமேட்டிக்காக ஸ்லிப் ஆகும். ஃபர்ஸ்ட் நான் இந்த டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பைக் வெர்ஷன் 3 தான். யூஸ் பண்ண ஆரம்பித்த புதுசில் ஒரு கார்னரில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி கியர் கட் பண்ணி கிளச்சை விட்ட எனக்கு ஆச்சரியம் என்னென்னா கிளச் ஸ்லிப் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ரியர் வீல் லாக் ஆனது தான். இதை பற்றி சீனியர் ட்ராக் ரைடர்ஸ்கிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சிச்சு ஸ்லிப்பர் கிளச் ஸ்மூத்தாக எங்கேஜ் ஆகணும்னா கிளச்சை பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும்னு. ஸோ இப்படி தான் சாசியோட பேலன்ஸ் அப்செட் பண்ணாமல் கார்னர்ஸில் ஸ்மூத்தாக என்டர் பண்ண முடியும். இது V3லன்னு இல்லை, எல்லா ஸ்மால் கெப்பாசிட்டி பைக்ஸ்லேயும் ஸ்லிப்பர் கிளச்சை ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மெத்தட் இது தான். பட் பர்சனலாக ஸ்லிப்பர் கிளச் இருந்தாலும் ரெவ் மேட்ச் பண்ணுறது நம்ம ஸ்கில்ஸை வளர்க்குறது மட்டும் இல்லாமல் மோஸ்ட் சுச்சுவேஷன்ஸில் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். சிம்பிளாக சொல்லணுன்னா ஸ்லிப்பர் கிளச் இன்ஜின் பிரேக்கிங்க்கு ஒரு ABS மாதிரி தான். வீல் லாக் ஆகிற சுச்சுவேஷன்ஸில் மட்டும்தான் வேலை செய்யும். நார்மல் ரைடிங்கை இது எந்த விதத்துலையும் அஃபெக்ட் பண்ணாது. இன்ஃபேக்ட் கிளச்சோட அசிஸ்ட் ஃபீச்சர் தான் நம்ம நார்மல் ரைடிங்கில் ரொம்ப யூஸ் பண்ணுற ஃபீச்சராக இருக்குது. அசிஸ்ட் ஃபீச்சர்னால இன்ஜின் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது கிளச் பிளேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டைட்டாக எங்கேஜ் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இதனால் லைட்டான கிளச் ஸ்ப்ரிங்ஸ் யூஸ் பண்ண முடியுது. இதனால் நமக்கு என்ன யூஸ்னு பார்த்தீங்கன்னா கிளச் யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக இருக்குது. ஆனால் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா கிளச் எங்கேஜ் ஆகிற ஃபீல் கம்மியாகிடுச்சு. கிளச் ஃபீல் இருக்குது, பட் டெஃபினட்டாக ஒரு நார்மல் கிளச்சில் இருக்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இந்த ஃபெதர் வெயிட் கிளச்சுக்கு இதை ஒரு சின்ன காம்ப்ரமைஸாக தான் நான் பார்க்குறேன். லாங் ரைட்ஸில் V3யோட ஏரோடைனமிக்ஸ் அண்ட் டால் கியரிங் இதை ஒரு சூப்பர் ஹைவே கம்பெனியனாக மாற்றுது. 120 km/hல நாள் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் இல்லாமல் க்ரூஸ் பண்ணலாம். R15 எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதோட ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி தான். ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸில் ஃப்ரண்ட் வீல் ஆங்கர் போட்ட மாதிரி ஸ்டேபிளாக இருக்குது. இதனால் கான்ஃபிடென்ட்டாக ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ண முடியுது. சொல்லப்போனால் V3யோட டூரிங் எபிலிட்டி இந்த அளவுக்கு இருக்கிறது சர்ப்ரைஸ் தான். இன்ஃபேக்ட் R15யோட டூரிங் எபிலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணுற ஒரே விஷயம் இதோட சீட்டிங் பொசிஷன் மட்டும்தான். கரெக்டான ரைடிங் பொசிஷன் மட்டும் மெயின்டைன் பண்ணலன்னா ஈஸியாக டயர்டாகிடும். R15யோட ரைடிங் பொசிஷன் செம்ம கமிட்டடாக இருக்குது. ரைடர் சீட் ஹைட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹேண்டில் பார்ஸ் லோவாக இருக்குது. எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் மாதிரியே இதுலேயும் டேங்கை லெக்ஸில் கிரிப் பண்ணி ஓட்டணும், இல்லைனா கண்டிப்பாக பேக் பெயின் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. R15 பில்லியனுக்கு கம்ஃபர்டபுளான வண்டி கிடையாது. பில்லியன் சீட் ஹைட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சின்னதாக இருக்குது. உங்கள் ஃபேமிலியில் லேடிஸ் இருந்தாங்கன்னா அவங்க பில்லியனாக உட்கார்றது ரொம்ப கஷ்டம். அவங்க கிரிப் பண்ணுறதுக்கும் கிராப் ரைல்ஸ் கிடையாது. ஸோ ஆப்வியஸாக எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் மாதிரியே R15லையும் பில்லியன் கம்ஃபர்ட் ரொம்ப ஆவரேஜ் தான். இந்த கமிட்டட் ரைடிங் பொசிஷன் R15யோட ஹேண்ட்லிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. R15 V1 ஆகட்டும் V2 ஆகட்டும் ஹேண்ட்லிங்கில் ஒரு செக்மெண்ட் பெஞ்ச்மார்க்காக இருந்துச்சு. V3 இதை இன்னும் 1 ஸ்டெப் ஃபார்வர்டு எடுத்துகிட்டு போயிருக்கு. என்னதான் வெர்ஷன் 3 ப்ரீவியஸ் மாடலை விட 10 kg ஹெவியாக இருந்தாலும் V2வை விட ரேக் ஷார்ப்பாக இருக்குது அண்ட் வீல் பேஸ் 20 mm கம்மி பண்ணியிருக்காங்க. இதனால் V3 செம்ம ஷார்ப்பாக ஹேண்டில் பண்ணிட்டு இதோட அலுமினியம் ஸ்விங் ஆர்ம், டெல்டா பாக்ஸ் ஃப்ரேம், வைடர் டயர்ஸ் எல்லாமே கார்னரிங் எபிலிட்டியை செம்மையாக இம்ப்ரூவ் பண்ணுது. குறிப்பாக இதோட ஸ்விங் ஆர்ம் V2வை விட ஷார்ட் அண்ட் வைடாக கொடுத்துருக்காங்க. கமிட்டட் எர்கனாமிக்ஸ்னால பைக் எங்கேஜிங்காக இருக்குது. R15 ஹார்டாக புஷ் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸை இது தருது. எஸ், என்னோட மெமரி சஜஸ்ட் பண்ணிட்டு R15 வெர்ஷன் 2 அண்ட் KTM RC சீரீஸ் இதை விட பெட்டர் ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் ஆஃபர் பண்ணிச்சுன்னு. பட் என்னோட ஆர்ம்ஸுக்கு தெரியும் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கும் V3 அளவுக்கு ஷார்ப்பாக ஹேண்டில் பண்ணதில்லைன்னு. இன்ஃபேக்ட் V3யோட ஹேண்ட்லிங் அப்பர் லிமிட் இதோட சஸ்பென்ஷன் தான். இந்த சஸ்பென்ஷன் போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த விதமான அட்ஜஸ்டபிலிட்டியும் ஆஃபர் பண்ணல. ஆனாலும் ரியர் சஸ்பென்ஷன் டியூன் பண்ணியிருக்கிற விதம் பைக்கோட நேச்சருக்கு ஆல்மோஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்குது. பட் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட டேம்பிங் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதனால் ஹார்ட் பிரேக்கிங்கில் ஃப்ரண்ட் நோஸ் டைவ் ஆகுது.
ரீபவுண்ட் டேம்பிங், அதாவது சஸ்பென்ஷன் டீகம்ப்ரஸ் ஆகும்போதும் ரொம்ப லூஸாக ஃபீல் ஆகுது. பட் இதை தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. இந்த டிராபேக்ஸ் பைக்கை ரொம்ப ஹார்டாக புஷ் பண்ணும்போது தான் ஃபீல் ஆகுது. நார்மல் டு மைல்டு அக்ரெசிவ் டிரைவிங்கில் இதை நோட்டீஸ் பண்ண முடியாது. அண்ட் சப்போஸ் இதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஹெவி ஃபோர்க் ஆயில் இல்லைனா எக்ஸ்ட்ரா ஃபோர்க் ஆயிலே போதுமானது. Yamaha R15க்கு டேட்டோனா எக்ஸாஸ்ட் அண்ட் மெட்ஸலர் டயர்ஸ் மாதிரியே அப்சைட் டவுன் சஸ்பென்ஷனையும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்ட்டாக ஆஃபர் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். R15 நார்மல் ரைடிங்கில் 40 to 45 km/L மைலேஜ் ரிட்டர்ன் பண்ணுது. அக்ரெசிவாக ரைட் பண்ணோம்னா இந்த நம்பர்ஸ் கம்மியாகிடும். பிரேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் R15 எப்போவுமே என்னோட ஃபேவரட். எஸ், பைட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் பிரேக்கிங் பார் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸ்லேருந்து கூட ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியுது. Yamaha டியூவல் சேனல் ஏபிஎஸ்ஸை ஸ்டாண்டர்டாக ஆஃபர் பண்ணுறாங்க. R15க்கு ஏபிஎஸ் ஆன் ஆஃப் ஃபீச்சர் கொடுக்கல. உண்மையை சொல்லணும்னா நான் அந்த ஃபீச்சரை மிஸ் பண்ணல. எவ்வளோ ஹார்டாக பிரேக் அடித்தாலும் ஃப்ரண்ட் வீல் ஸ்கிட் ஆகலை. ஆனால் பேக் வீல் ஏபிஎஸ் சென்சார் லேட்டாக ஆக்டிவேட் ஆகிறனால கண்ட்ரோல்டாக பேக் வீலை ஸ்லைட் பண்ண முடியுது. இது நடக்கும்போது ஏபிஎஸ் பம்ப் கண்டினியூஸாக ரைடரோட காலை மேலே தள்ளுது. V3யோட அக்ரெசிவ் கேரக்டருக்கு இந்த ஏபிஎஸ் பம்போட இன்டர்வென்ஷனும் சூப்பராக சூட் ஆகுது. எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரியே R15 வெர்ஷன் 3 சூப்பராக ஹேண்டில் பண்ணுது, பிரேக் பண்ணுது அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே தேவையில்லை. பட் இந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் சக்ஸஸ் ஆகிறதுக்கான காரணம் தான் என்ன? நீங்களும் என்ன மாதிரியே ஒரு மிடில் கிளாஸ் பையனாக இருந்தால் என்ன மாதிரியே உங்களுக்கும் நிறைய கனவு இருக்கும், நிறைய ஆசை இருக்கும், நிறைய விஷயத்துக்காக ஏங்கியிருப்போம். அந்த ஏக்கத்தில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் கண்டிப்பாக இருக்கும். என்னால் R1ஐயும் R6ஐயும் வெறும் ட்ரீமாக தான் பார்க்க முடியும். ஆனால் R15 மூலமாக என்னோடய கனவை நான் வாழ்கிறேன்.